ஓம் சாந்தி. முரளி தேதி 2/3/2025. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/10/2004. மதுபன். ஒருவரை பிரத்யட்சம் செய்வதற்காக ஒரே ரசனை என்ற மனநிலையை உருவாக்குங்கள். ஸ்வமானத்தில் இருங்கள். அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒன்று பரமாத்ம பாலனையின் பாக்கியம், பரமாத்ம படிப்பின் பாக்கியம், பரமாத்ம வரதானங்களின் பாக்கியம். இந்த 3 நட்சத்திரங்களை அனைவரின் நெற்றியின் நடுவில் ஜொலிப்பதை பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் கூட உங்கள் பாக்கியத்தின் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அவை தென்படுகிறதா? அத்தகைய சிரேஷ்டமான பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் முழு உலகத்திலும் வேறு யாருக்கும் நெற்றியில் ஜொலித்து கொண்டிருப்பதாக காணப்படவில்லை. இந்த பாக்கியத்தின் நட்சத்திரங்களோ அனைவரின் நெற்றியிலும் ஜொலித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஜொலிப்பில் ஆங்காங்கே வேறுபாடு காணப்படுகிறது. சிலருக்கு அந்த ஜொலிப்பு மிகவும் சக்திசாலியாக உள்ளது, சிலருக்கு ஜொலிப்பு மத்தியமமாக உள்ளது. பாக்ய விதாத்தா குழந்தைகள் அனைவருக்கும் பாக்கியத்தை ஒரே சமமாகத்தான் கொடுத்துள்ளார். சிலருக்கு மட்டும் சிறப்பாக என்று எதுவும் தரவில்லை. பாலனை, அதாவது வளர்ப்பும் ஒரே மாதிரிதான், படிப்பும் ஒரே போலதான், வரதானமும் ஒரே மாதிரிதான் அனைவருக்கும் தருகின்றார். முழு உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் படிப்பு எப்போதும் ஒன்றுதான். இது ஓர் அற்புதமாகும். ஒரே தேதி மற்றும் அமிர்த வேளையின் நேரமும் அவரவர் தேசத்தின் கணக்குப்படி ஒன்றாக இருக்கவும் செய்கின்றன. வரதானமும் ஒன்றுதான், ஸ்லோகனும் கூட ஒன்றுதான். வித்தியாசம் இருக்கிறதா என்ன? அமெரிக்கா மற்றும் லண்டனுக்கிடையில் வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை அல்லவா? பிறகு ஏன் வித்தியாசம்? அமிர்த வேளையின் பாலனை நாலாபுறமும் பாப்தாதா ஒரே மாதிரிதான் தருகின்றார். நிரந்தரமான நினைவுக்கான விதியும் அனைவருக்கும் ஒன்றாகத்தான் கிடைக்கிறது. பிறகு குழந்தைகள் ஏன் நம்பர் வாரியாக இருக்கிறார்கள்? விதி ஒன்றுதான். பிறகு சித்தியின் பிராப்தியிலே வித்தியாசம் ஏன் ஏற்படுகிறது? பாப்தாதாவுக்கு நாலாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் உள்ள அன்பும் ஒரே மாதிரிதான் உள்ளது. பாப்தாதாவின் அன்பில் புருஷார்த்தத்தின்படி நம்பரில் கடைசி நம்பராக இருந்தாலும், பாப்தாதாவின் அன்பு கடைசி நம்பராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் அதே போலதான். மேலும் அன்போடு கூடவே கடைசி நம்பர் குழந்தையின் மீது இரக்கமும் உள்ளது. கடைசி நம்பரில் உள்ளவர் கூட வேகமாக சென்று முதல் நம்பரில் வரவேண்டும் என்பதாக. நீங்கள் அனைவரும் தூர தூரத்திலிருந்து வந்து சேர்ந்திருப்பவர்கள். எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? பரமாத்ம அன்பு உங்களை இங்கே ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்துள்ளதல்லவா? அன்பின் கயிற்றினால் ஈர்க்கப்பட்டு நீங்கள் வந்துவிட்டீர்கள். ஆக பாப்தாதாவுக்கு அனைவர் மீதும் அன்பு உள்ளது. அந்த மாதிரி புரிந்து கொள்கிறீர்களா? அல்லது கேள்வி எழுகிறதா? என்னிடம் பாபாவிற்கு அன்பு உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா? பாப்தாதாவின் அன்பு ஒவ்வொரு குழந்தையிடமும் ஒருவரை காட்டிலும் மற்றவரிடம் அதிகமாகவே உள்ளது. மேலும் இந்த பரமாத்ம அன்புதான் குழந்தைகள் அனைவரின் விசேஷமான பாலனைக்கு ஆதாரமாகும். ஒவ்வொருவரும் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? எனது அன்பு பாபாவிடம் அதிகமாக உள்ளதா அல்லது மற்றவரின் அன்பு அதிகமா? என்னுடையது குறைவாக உள்ளதா? அந்த மாதிரி புரிந்து கொள்கிறீர்களா? அப்படி புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? எனது அன்புதான் என்று, என்னுடைய அன்பு என்று. அப்படித்தானே? பாண்டவர்கள் அப்படியா? ஒவ்வொருவரும் என்ன சொல்வார்கள் என்றால், என்னுடைய பாபா, மேரா பாபா என்று சொல்வார்கள். இப்படி சொல்ல மாட்டார்கள் யாரும். சென்டர் இன்சார்ஜின் பாபா, தீதியின் பாபா, ஜானகிதாதியின் பாபா என்றா சொல்வீர்கள்? சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? என்னுடைய பாபா என்றே சொல்வீர்கள். என்னுடையவர் என்று சொல்லிவிட்டீர்கள்.
பாபாவும் என்னுடையவர்கள் என்று சொல்லிவிட்டார் என்றால் ஒரே ஒரு என்னுடையவர் என்ற வார்த்தையிலேயே குழந்தைகள் பாபாவுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் மற்றும் பாபாவும் குழந்தைகளுடையவராக ஆகிவிட்டார். இதில் உழைக்க வேண்டியிருந்ததா? பிறகு உழைக்க வேண்டி இருக்கிறது என்றால் ஏன் அப்படி களைத்து விடுகிறீர்களா? மனதார அன்போடு மேரா பாபா என்று சொல்லுங்கள். அப்போது உழைப்பு அன்பாக மாறிவிடும். மேரா பாபா என்று சொன்னதுமே சப்தம் பாபாவிடம் சென்று சேர்ந்து விடுகிறது மற்றும் பாபா அதிகப்படியான உதவி தருகின்றார். ஆனால் இது மனதின் கொடுக்கல் வாங்கல் ஆகும். நாக்கின் கொடுக்கல் வாங்கல் இல்லை, மனதின் கொடுக்கல் வாங்கல். ஆக மனதின் கொடுக்கல் வாங்கல் செய்வதிலே நீங்கள் சாமர்த்தியசாலிகள்தான் அல்லவா? அதை செய்வதற்கு வருகிறதல்லவா? அனைவரையும் விட தூர தேசத்திலிருந்து வந்திருப்பவர் யார்? அனைவரையும் விட தூர தேசத்திலிருந்து வந்திருப்பது பாப்தாதா ஆவார். ஒருவர் சூட்ச்ம வதனத்திலிருந்து வருகின்றார், ஒருவர் பரந்தாமத்திலிருந்து வருகின்றார். ஆக அமெரிக்கா கூட அதற்கு முன்னால் என்ன? ஒன்றுமே இல்லை. எனவே இன்று தூரதேசியான பாபா இந்த சாக்கார உலகத்தின் தூரதேசி குழந்தைகளோடு சந்தித்து கொண்டிருக்கின்றார். அந்த போதை உள்ளதல்லவா? இன்று நமக்காக பாப்தாதா வந்திருக்கிறார். பாரதவாசிகளோ பாபாவுடையவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் இரட்டை வெளிநாட்டினரை பார்த்து பாப்தாதா விசேஷமாக குஷி அடைகின்றார். பாபா பாரதத்திலோ வந்திருக்கின்றார். அதனால் பாரதவாசிகளுக்கு இந்த நஷா அதிகப்படியாக உள்ளது. ஆனால் இரட்டை வெளிநாட்டினர் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருந்தாலும் பிராமண கலாச்சாரத்திற்கு மாறிவிட்டார்கள். அதனால் அவர்கள் மீது அதிகமான அன்பு உள்ளது. இப்போதோ இது பாரதத்தின் கலாச்சாரம், நமது கலாச்சாரமோ வேறு என்று சங்கல்பம் வருவதில்லை தானே. பாபா இப்போது ரிசல்ட்டை பார்க்கின்றார். அனைவரும் ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். எங்கே இருந்தாலும் சரி, சாக்கார சரீரத்தின் தேசம் வெவ்வேறாக இருந்தாலும் ஆத்மா பிராமண கலாச்சாரத்துடையதாக இருக்கிறது. மேலும் இரட்டை வெளிநாட்டினரின் ஒரு விஷயம் பாப்தாதாவுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. என்ன என்று தெரியுமா? பாப்தாதா இதை பார்த்து கொண்டிருந்தார். தூரத்தில் இருந்தாலும் பாபாவின் அன்பின் காரணத்தினால் அன்பில் பெரும்பாலோர் பாஸ் ஆகிவிட்டார்கள். பாரதத்திற்கோ பாக்கியம் இருக்கவே செய்கின்றது. ஆனால் தூரத்தில் இருந்தாலும் அனைவரும் பாஸ். பாப்தாதா கேட்பார் என்றால் அன்பில் சதவிகிதம் உள்ளதா என்ன? பாபாவிடம் அன்பு என்ற பாடத்தில் சதவிகிதம் உள்ளதா? அன்பில் 100% என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். அனைவரும் கை உயர்த்திவிட்டார்கள். நல்லது. 100% பாரதவாசிகள் கை உயர்த்தவில்லை. பாருங்கள், பாரதத்திற்கோ அனைத்திலும் பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது. பாபா பாரதத்தில்தான் வருகிறார். இதில் பாபாவிற்கு அமெரிக்கா பிடிக்கவில்லை, ஆனால் பாரதம் பிடித்திருக்கிறது. அதனால் அமெரிக்காவை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தூரத்தில் இருந்தாலும் அன்பு நன்றாக உள்ளது. பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன. ஆனாலும் பாபா பாபா என்று சொல்லி அதை குழந்தைகள் முடித்து விடுகின்றார்கள். அன்பிலோ பாப்தாதா குழந்தைகளை பாஸ் ஆக்கிவிட்டார். இப்போது வேறு எதில் பாஸ் ஆக வேண்டும்? ஆக இப்போதைய நேரத்தின் பிரமாணம் பாப்தாதா இதைத்தான் விரும்புகின்றார். ஒவ்வொரு குழந்தையிடமும் மாற்றத்தின் சக்தியினுடைய சதவிகிதம். எப்படி அன்பு என்ற பாடத்தில் அனைவரும் கை உயர்த்தினீர்கள், அவ்வாறு சுய மாற்றத்திற்கான தீவிர வேகம் உள்ளதா? மாற்றத்தை செய்யவும் செய்கிறீர்கள், ஆனால் நேரம் பிடிக்கிறது. சமயத்தின் நெருக்கத்தின் பிரமாணம் அந்த மாதிரி தீவிரமாக மாற வேண்டும். காகிதத்தின் மீது புள்ளி வைக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு நேரத்தில் முடிகிறது? அதற்கு எவ்வளவு நேரமாகிறது? 1 வினாடி கூட இல்லை. சரிதானே? ஆக அந்த அளவிற்கு தீவிர வேகம் உள்ளதா? சமயத்தின் வேகம் அதிகமாக உள்ளது. சுய மாற்றத்தின் சக்தி அந்த மாதிரி தீவிரமாக இருக்க வேண்டும். மேலும் எப்போது மாற்றம் என்று சொல்கிறீர்களோ, மாற்றத்திற்கு முன்னால் முதலில் சுயம் என்ற சொல்லை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
வெறும் மாற்றம் இல்லை, சுய மாற்றம். சமஸ்கார மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்ற வருஷத்தை நீங்கள் கொண்டாடினீர்கள். ஆனால் உலகத்தின் வேகமோ அதிகபட்சத்தில் சென்று கொண்டிருக்கிறது. சமஸ்கார மாற்றத்தின் வேகம் அந்த அளவு வேகமாக உள்ளதா? அதே போல வெளிநாட்டின் விசேஷத்தன்மை என்னவென்றால், பொதுவான வடிவத்தில் வெளிநாட்டினர் வேகமாக செல்கிறார்கள். எனவே பாபா கேட்கிறார், சமஸ்கார மாற்றத்தில் வேகமாக இருக்கிறீர்களா? ஆக பாப்தாதா சுய மாற்றத்தின் வேகத்தை இப்போது தீவிரமானதாக பார்க்க விரும்புகின்றார். ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட வேண்டும். இதைத்தான் பாபா விரும்புகின்றார். எப்படி காகிதத்தில் புள்ளி வைக்கிறீர்கள், அதைவிட வேகமாக மாற்றத்தில் எது யதார்த்தம் இல்லாமல் இருக்கிறதோ அதற்கு புள்ளி வைத்து விட வேண்டும். ஆனால் சில நேரம் கேள்விக்குறி வந்து விடுகிறது. வைப்பது புள்ளிதான், ஆனால் அது கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. இது ஏன், இது என்ன? இந்த ஏன் என்ன என்பவை புள்ளியை கேள்விக்குறியாக மாற்றிவிடுகிறது. பாப்தாதா இதற்கு முன்பும் கூறியிருக்கின்றார், வை ஏன் ஏன் என்பதை வா வா ஆஹா ஆஹா என்று சொல்ல வேண்டும். வை என்பதற்கு பதிலாக ஃப்ளை பறக்க வேண்டும், அல்லது ஆஹா என்று சொல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் வை ஏன் என்ற கேள்வி வருகிறதோ அப்போது அதை வா வா ஆஹா ஆஹா என்று சொல்லுங்கள். யாராவது ஏதேனும் செய்தாலும் என்ன சொன்னாலும் சரி, ஆஹா ட்ராமா, ஆஹா இவர் ஏன் செய்கிறார், இவர் ஏன் சொல்கிறார், இவர் செய்தால் நான் செய்கிறேன் என்று அப்படி அல்ல. இப்போது பாப்தாதா என்ன பார்த்தார் என்று சொல்லட்டுமா? மாற்றம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆக இப்போதைய ரிசல்ட்டில் வெளிநாடுகளில் என்றாலும் சரி, இந்தியாவில் என்றாலும் சரி, இரண்டு பக்கமும் ஒரு விஷயத்தின் அலை உள்ளது. அது என்ன? இது நடந்தாக வேண்டும், இது கிடைத்தாக வேண்டும். நான் என்ன யோசிக்கிறேனோ சொல்கிறேனோ அது நடந்தாக வேண்டும். சங்கல்பத்தில் கூட இந்த வேண்டும் வேண்டும் என்பதிருந்தால் அது வீணான சிந்தனையாகும். அது உங்களை, அதாவது இந்த வேஸ்ட் உங்களை பெஸ்டாக ஆகவிடாது, சிறந்தவராக ஆகவிடாது. பாப்தாதா அனைவரின் சிறந்தவற்றின் சார்ட்டை சிறிது நேரம் நோட் பண்ணி கொண்டிருந்தார். சோதித்து பார்த்தார். தந்தையிடமோ சக்திசாலி மிஷினரி உள்ளதல்லவா? உங்களிடம் இருப்பது போன்ற கம்ப்யூட்டர் இல்லை. உங்கள் கம்ப்யூட்டரோ தவறாகவும் காண்பிக்கும். ஆனால் பாப்தாதாவிடம் சக்திசாலி மிஷினரி உள்ளது. அது மிகவும் வேகமானது. தந்தை என்ன பார்த்தார் என்றால், பெரும்பாலானவர்களுக்கு வீணான சிந்தனைகள் நாள் முழுவதும் நடைபெறுகின்றன. என்ன நடக்கிறது என்றால், வீணான எண்ணங்களின் எடை அதிகமாகிவிடுகிறது, சிறந்த எண்ணங்களின் எடை குறைந்து விடுகிறது. ஆக இடையிடையே நடைபெறும் இந்த வீணான எண்ணங்கள் புத்தியை பாரமாக்கி விடுகின்றன. புருஷார்த்தத்தை பாரமாக ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். சுமை இருக்கிறதல்லவா, அது தன் பக்கமாக கவர்ந்து இழுத்து விடுகிறது. எனவே சுப சங்கல்பம் மற்றும் சுய முன்னேற்றத்திற்கான லிஃப்ட் ஏணிப்படியும் இல்லை, அது லிஃப்ட் ஆகும். அது குறைந்த காரணத்தினால் உழைப்பு என்ற ஏணிப்படியை ஏற வேண்டியுள்ளது. ஆனால் நீங்கள் இரண்டு சொற்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வீணானவற்றை முடித்து விடுவதற்காக அமிர்த வேளை முதல் இரவு வரை இரண்டு சொற்களை சங்கல்பத்தில், பேச்சில் மற்றும் செயலில் கொண்டு வாருங்கள், நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அந்த இரண்டு சொற்கள் என்னவென்றால் ஸ்வமானம் மற்றும் சம்மான், அதாவது சுய மரியாதையில் இருப்பது மற்றும் பிறருக்கு மதிப்பு மரியாதை அளிப்பது. ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். மரியாதை கொடுக்க வேண்டும், தனது சுய மரியாதையிலே இருக்க வேண்டும். இரண்டுக்கும் சமநிலை இருக்க வேண்டும். சில நேரம் சுய மரியாதையில் இருந்து சில நேரம் மரியாதை கொடுப்பதில் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. யாராவது மரியாதை கொடுத்தால்தான் நான் கொடுப்பேன் என்பது அல்ல. நான் வள்ளலாக வேண்டும். சிவசக்தி பாண்டவ சேனை வள்ளலின் குழந்தைகள் அல்லவா? வள்ளலின் குழந்தைகள் வள்ளல்கள்.
அவர் கொடுத்தால்தான் நான் கொடுப்பேன் என்றால் அது கொடுக்கல் வாங்கல் வியாபாரமாகி விடுகிறது. வள்ளல் தன்மை இல்லை. ஆக நீங்கள் வியாபாரியா அல்லது வள்ளலா? வள்ளல் என்பவர் ஒருபோதும் யாசிப்பவராக இருக்க மாட்டார். தன்னுடைய உள்ளுணர்வு மற்றும் பார்வையில் இதே லட்சியத்தை வைத்து கொள்ளுங்கள். நான் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்காகவும், அதாவது அனைவருக்காகவும், அவர் அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானிகளுக்காக பிறகும் கூட சுபபாவனை வைக்கிறீர்கள். ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்காக தங்களுக்குள் ஒவ்வொரு நேரமும் சுபமான பாவனை மற்றும் சுபமான விருப்பம் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வு உருவாக வேண்டும். பார்வையும் உயர்ந்ததாக அவ்வாறு ஆகிவிட வேண்டும். பார்வையில் ஸ்தூலமான புள்ளி உள்ளதென்றால் எப்பொழுதாவது அந்த புள்ளி மறைந்து போகிறதா என்ன? கண்களில் இருந்து புள்ளி மறைந்து விட்டால் என்னவாகும்? பார்க்க முடியுமா? அதுபோல ஆத்மா அல்லது பாபா என்ற புள்ளி கண்களில் நிறைந்திருக்க வேண்டும். எப்படி பார்க்கக்கூடிய பிந்தி, அதாவது புள்ளி ஒருபோதும் மறைவதில்லை, அதுபோல ஆத்மா அல்லது பாபாவின் ஸ்மிருதியின் புள்ளி உள்ளுணர்வில் இருந்து, திருஷ்டியில் இருந்து மறைந்து போகக்கூடாது. அதனால் எப்படி பாபாவின் திருஷ்டி மற்றும் உள்ளுணர்வில் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் சுயமரியாதை உள்ளது, அதே போல தங்கள் திருஷ்டி மற்றும் உள்ளுணர்விலே சுயமரியாதை மற்றும் மரியாதை. மரியாதை கொடுப்பதால் மனதில் என்ன வருகிறதோ, அதாவது இவர் மாறிவிட வேண்டும், இவர் இதை செய்யக்கூடாது, இவர் இப்படி இருக்க வேண்டும், அந்த மாதிரி கல்வி போதனையினால் நடைபெறாது. ஏனென்றால் மரியாதை கொடுப்பீர்கள் என்றால் மனதில் என்ன சங்கல்பம் உள்ளதோ, இது நடக்கட்டும், இவர் மாறட்டும், இவர் இப்படி செய்யட்டும் என்றால் அவர் செய்ய தொடங்கி விடுவார். உள்ளுணர்வினால்தான் மாறுவாரே அன்றி பேச்சினால் மாறமாட்டார். ஆக 2 சொற்கள் நினைவில் இருக்கும் அல்லவா? சுய மரியாதை மற்றும் மரியாதை. பிறருக்கு மரியாதை கொடுப்பது என்றால் அவர்களுடைய மரியாதையை பெறுவதாகும். யாருக்காவது மரியாதை கொடுப்பவர் அவர்களின் மரியாதைக்குரியவராகவும் ஆவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீக அன்பின் அடையாளம் என்னவென்றால் மற்றவர்களின் குறையை தன்னுடைய சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் மூலம் மாற்ற வேண்டும். பாப்தாதா இப்போது கடைசி செய்தியும் அனுப்பியுள்ளார். தற்போதைய சமயத்தில் தனது சொரூபத்தை இரக்கம் நிறைந்ததாக ஆக்குங்கள். கடைசி பிறவியிலும் கூட உங்கள் ஜட சித்திரங்கள் இரக்கமுள்ளவையாகி பக்தர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றன. உங்கள் சித்திரங்கள், அதாவது சிலைகளே இவ்வளவு இரக்கத்துடன் இருக்கும்போது சைத்தன்ய ரூபத்தில் என்ன நடக்கும்? சைத்தன்ய ரூபமோ இரக்கத்தின் சுரங்கமாகும். அதனால் நீங்கள் இரக்கத்தின் சுரங்கமாகிவிடுங்கள். யார் வந்தாலும் இரக்கம் கொள்ள வேண்டும். இதுதான் அன்பின் அடையாளம். செய்ய வேண்டுமா அல்லது வெறுமனை கேட்க வேண்டுமா? இவ்வாறு செய்தே ஆக வேண்டும். ஆக பாப்தாதா என்ன விரும்புகின்றார்? இதற்கான பதிலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். தற்போதைய நேரத்தில் சேவையில் நல்ல விருத்தி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாரதத்திலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி. பாப்தாதா விரும்புவது என்னவென்றால், அந்த மாதிரி யாராவது நிமித்த ஆத்மாவை உருவாக்குங்கள். அவர்கள் மூலம் ஏதேனும் விசேஷமான காரியம் செய்து காட்ட வேண்டும். அந்த மாதிரி யாராவது சகயோகி ஆக வேண்டும். இதுவரை என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்து காட்ட வேண்டும். அவர்கள் உள்ளத்திலிருந்து பாபா பாபா என்ற வார்த்தை வெளிப்பட வேண்டும். சகயோகியாக ஆகிறார்கள். ஆனால் இப்போது இந்த ஒரு விஷயம் மீதம் உள்ளது. அதாவது இவர் ஒருவர்தான், தந்தை ஒருவர்தான் என்ற இந்த சப்தம் பரவ வேண்டும். பிரம்மா குமாரிகள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய முடியும் என்று இதுவரை வந்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒன்றுதான் பரமாத்ம ஞானம். தந்தையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய பயமற்றவராக ஆகுங்கள்.
நீங்கள் சொல்கிறீர்கள் பரமாத்மா காரியம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்கள் சொல்ல வேண்டும். எந்த பரமாத்மா என்ற தந்தையை அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஞானம் இது என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இப்போது அந்த அனுபவத்தை அவர்களுக்கு செய்ய வையுங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள பாபாவின் கண்களில் நிறைந்துள்ள கண்களின் மணிகளான குழந்தைகளுக்கு, சதா ஒரே சீரான மனநிலையில் நிலைத்திருக்கும் குழந்தைகளுக்கு, சதா பாக்கியத்தின் நட்சத்திரங்களாக ஜொலித்து கொண்டிருக்கும் பாக்கியசாலி குழந்தைகளுக்கு, சதா சுயமரியாதை மற்றும் மரியாதையுடன் கூடவே பிறருக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா புருஷார்த்தத்தை தீவிரமாக வேகப்படுத்தும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய, அனைவரிடமிருந்தும் விலகிய மற்றும் அன்பான மோகமற்றவர் ஆகுக. விளக்கம். தினந்தோறும் அமிர்த வேளையில் அனைத்து சம்பந்தங்களின் சுகத்தை நீங்கள் பாப் தாதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை தானம் கொடுங்கள். அனைத்து சுகங்களின் அதிகாரியாக ஆகி மற்றவர்களையும் ஆக்குங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் சாக்கார துணையாக இருப்பவர் நினைவில் வரக்கூடாது. பாபாவின் நினைவே வர வேண்டும். ஏனென்றால் உண்மையான நண்பராக பாபா இருக்கின்றார். அந்த உண்மையான துணைவரின் துணையை பெற்றுக்கொள்வீர்களானால் சுலபமாகவே நீங்கள் அனைவரிடமிருந்தும் விலகியவராக மற்றும் அன்பானவராக ஆகிவிடுவீர்கள். யார் சர்வ சம்பந்தங்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரே தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் சகஜமாகவே மோகமற்றவர் ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு எந்த பக்கமும் பற்றுதல், அதாவது வளைந்து கொடுத்தல் என்பது இருப்பதில்லை. எனவே மாயையுடனும் தோல்வி என்பது ஏற்பட முடியாது. ஸ்லோகன். மாயையை பார்ப்பதற்கும் அல்லது தெரிந்து கொள்வதற்கும் திரிகாலதரிசி, முக்காலத்தை அறிந்தவர் மற்றும் திரிநேத்ரி ஆகுங்கள், மூன்றாம் கண்ணுடையவர் ஆகுங்கள். அப்போது நீங்கள் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். நல்லது. இன்றைய அவ்யக்த சமிக்கை. சத்தியத்தன்மை மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். சத்தியத்தின் அடையாளம் பண்பாடு ஆகும். நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள், சத்தியத்தின் சக்தி உங்களிடம் உள்ளது என்றால் பண்பாட்டை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். சத்தியத்தை நிரூபணம் செய்யுங்கள், ஆனால் அதை பண்பாட்டுடன் செய்யுங்கள். பண்பாட்டை விட்டுவிட்டு பண்பாடற்ற முறையில் வந்து சத்தியத்தை நிரூபிக்க விரும்புகிறீர்கள் என்றால் அந்த சத்தியம் நிரூபணமாகாது. பண்பற்ற நிலையின் அடையாளமாவது பிடிவாதம் பிடிப்பது மற்றும் பண்பாட்டின் அடையாளம் என்பது பணிவுடன் இருப்பதாகும். சத்தியத்தை நிரூபிப்பவர் எப்பொழுதும் தான் பணிவாக இருந்து பண்பு நிறைந்த விவகாரங்களை பிறருடன் செய்வார். நல்லது. ஓம் சாந்தி.